வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். 15th அக்டோபர் 2025 இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய கீ ஹைலைட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதன் பிறகு வந்து மார்க்கெட்டினோட ப்ரெடிக்ஷன் என்ன, ஸோ மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்செக்ஸ் வந்து ஒரு 575 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. பேங்க் நிஃப்டி 303 பாயிண்ட்ஸ். அது பிறகு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 178 பாயிண்ட்ஸ். ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டியிருக்கு. ஸோ இதில் வந்து கீ கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்யூ பேங்க்ஸ், மெட்டல், பவர் ஸ்டாக்ஸ், அது மாதிரி வந்து கன்சியூமர் டியூரபிள் செக்டர்ஸ், ரைட். ஸோ இந்த செக்டர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு மேல் நோக்கி புஷ் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் பாசிட்டிவாக இருந்ததுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐனோட அப்டேட் படி இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நல்லா இருக்கு. ஸோ எஸ்பெஷலி கம்பேரிங் டு லாஸ்ட் 8 இயர்ஸ் இப்போ 1.54 கம்மியாக இருக்கு. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் டேட்டா எல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இது வந்து ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி இந்த அப்கமிங் மந்த்ல ஸோ ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடக்கலாம். ஸோ இது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இன்னொரு சைடு நமக்குள்ள டெஃபினட்டா இந்த கொஸ்டின் இருக்கும், டேரிஃப் வந்து ஒரு 50% வந்து ஆல்ரெடி யுஎஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பாக்ட் வந்து நிறைய செக்டர்ஸ் வந்து எஸ்பெஷலி இந்த டெக்ஸ்டைல்ஸ் அது மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் நிறைய பாதிப்பு இருக்கு. ஸோ அது வந்து இந்தியாவுடைய பேலன்ஸ் ஷீட்ல வந்து சில சேஞ்சஸ் கொடுக்கும். பட் அதனுடைய இம்பாக்ட் ஸ்லைட்லி இருந்தா கூட ஸோ ஓவரால் பார்க்கும்பொழுது இது மேஜர் இம்பாக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியனுடைய ஆர்பிஐ கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி புஷ் ஆனதுக்கு அது ஒரு மெயினான ரீசன். Q2 ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் வந்து குட் அண்ட் பேட், ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நேற்று வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்னுடைய ஐபிஓ வந்து நேற்று வந்து லிஸ்டிங்கில் வந்தது. இஷ்யூ ப்ரைஸ் வந்து 1040 அந்த ரேஞ்சில் இருந்தது. பட் ஆனால் அது நேற்று லிஸ்டிங்க்கு வரும்பொழுது 1700 ரேஞ்ச் வரைக்கும் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு. பட் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்க்கு பதிலாக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்ஜி பாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனி வந்து பை பண்ணிட்டாங்க. ஸோ எல்ஜி அண்ட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், எல்ஜி பாலகிருஷ்ணா ரெண்டுமே வந்து 2 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இனிஷியல் 2 பேருக்கும் எல்ஜி அப்படின்னு இருந்தாலும் ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இந்த 2 கம்பெனிக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. எல்ஜி பாலகிருஷ்ணா அப்படின்றது வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து இந்த 2 வீலர்ஸ்க்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. பை மிஸ்டேக்ஸ் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்க்கு பதிலாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எல்ஜின்ற டைட்டில பார்த்துட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பாலகிருஷ்ணாவில் பை மிஸ்டேக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அதன் பிறகு வந்து திருப்பி நிறைய கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நிறைய செல் ஆஃப் நடந்து திருப்பி ஸோ அது வந்து 1300 சம்திங்ல இருந்து ஒரு 1700 வரைக்கும் லாஸ்ட் 2 டேஸ்ல மேலே போயிட்டு திருப்பியும் வந்து அது 1300 சம்திங் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக் பற்றி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது ப்ராப்பராக ஸோ நம்ம பண்ணுறது கரெக்டான ஸ்டாக்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு அது மாதிரி வந்து பை பண்ணுங்க. ஸோ பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேர்ஃபுல் வாலிடேஷன் டெஃபினட்டாக தேவை. ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு கீ மிஸ்டேக்காக இருக்கு. அடுத்தது டாடா கம்யூனிகேஷன்ஸ்னுடைய ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப்னுடைய ஃபீட்பேக்கும் நல்லா வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7% வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஜம்ப் கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய Q2 ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஐசிஐசிஐ லம்பார்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு 18% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தைரோகேரை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் இயர் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 27 crores இருந்துச்சு. இப்போ அது வந்து 40+ crores வந்திருக்கு. ஸோ ஓவரால் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 70 to 80% அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். That's all for this video. Thank you.